வெல்கம் டு மஞ்சு டெய்லர். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம கட் பண்ண போகிறோன்றது பார்க்க போகிறோம். இத்தனை தடவை நான் மெஷர்மெண்ட்டே சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது சொல்ல போகிறேன். இது லாங் ஸ்லீவில் 21 இன்ச்சு. இந்த பாருங்கள், ஃபுல் ஹேண்ட் இன்ச் டெப் வச்சு நம்ம இந்த மாதிரி அளந்துக்கணும். 21 இன்ச்சு கீழே இங்கே நம்ம ஒரு அரை இன்ச்சில் மடித்து தைச்சா போதும். ஏன்னா நம்மளுக்கு துணி பத்தாது, அதுவும் கீழே இருக்குது. அதனால் நம்மளுக்கு 1 இன்ச்சில் மடிக்கணும்னு கூட தேவையில்லை. 1/2 இன்ச் வச்சு அதை அப்படியே மடித்து தைச்சிடலாம். இதை பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த லென்த்து அளந்தோன்னா 18 இன்ச்சு. இதை பாருங்கள், இங்கிருந்து இது வரைக்கும் அளக்கணும். அளந்தால் 18 வரும். இன்ச் டெப் வச்சு பொறுமையாக அளந்து செய்யுங்க. இல்லை துணி வச்சும் நீங்கள் பார்த்து செய்யலாம். இதை பாருங்கள், 18 இன்ச்சு பண்ணிவிட்டு இங்கே எழுதி வச்சுக்கோங்க. மறந்துடுச்சுன்னா எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அடிங்கை சுற்றளவு இந்த மாதிரி பார்த்துட்டா இது பாருங்கள் 7.25 வருது. இதை பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கணும். 7.25. அதே மாதிரி ஷோல்டராண்ட இருந்து இந்த அளவையும் பார்த்துக்கணும். இது 8.25. இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டாக நம்ம ஸ்லீவை கீழே, அதாவது துணி மேலே வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணணும். துணியை ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2 ஃபோல்டு, இதை பாருங்கள், 1 2. இந்த ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் வரணும், கரை பக்கம் அந்த பக்கம் வரணும். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கணும். இது 21னா இது 18 இல்லைங்களா? இங்கே 3 இன்ச்சு டவுன் வருது கணக்கு நமக்கு. அந்த இது பிரகாரம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு அப்படியே கர்வாக நம்ம வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டை கட் பண்ணணும். இதுதான் ஸ்லீவ் கட்டிங். நீங்கள் ஒன்றா கற்றுக்கணுன்றவங்க இப்படி பார்த்து கற்றுக்கலாம். நான் ஜுவல்லரி பிஸ்னஸும் பண்ணுறோம். ஸ்ரீ ஜுவல்லரின்ற பேரில் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர் வேணுனாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கொரியர் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எங்கள் சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஈஸி மெத்தட்லேயே கட்டிங்காக நான் சொல்லித்தரேன். எங்களோட ஸ்ரீ ஜுவல்லரி ஜுவல்ஸும் நியாயமான விலைக்கு உங்களுக்கு எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி அழகாக நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ மார்க் பண்ணிட்டீங்களா? 1.5 இன்ச்சுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். இதுதான் லாங் ஸ்லீவ். இதை பாருங்கள், 1.5 இன்ச் அப்படி மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா 3 தையல் போகிறதுக்கு நமக்கு வேணும். இங்கே 4.5னா 6 இன்ச்சில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவங்க எனக்கு 5 ப்ளவுஸ் கொடுத்துக்குறாங்க. 5மே இதே மெத்தடில் தான் நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு துணை இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதி ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணணும். ஈஸியான மெத்தடில் தான் நான் ஒன்று சொல்கிறேன். பார்த்து நீங்கள் கட் பண்ணி கற்றுக்கோங்க. நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு ஃப்ரண்ட்டு கவர் தட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இடம் 1 இன்ச்சு அளவில் அப்படியே லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கண்டிப்பாக கவர் தட்டு எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் துணி நிற்காது. ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஸ்லீவ் முடிஞ்சிச்சிங்களா? இப்போ பேக் எப்படி கட் பண்ணுறது பார்ப்போம். துணியை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு ப்ளவுஸை இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும். போட்டு ஷோல்ட்ரு, இதை பாருங்கள், இங்கே ஷோல்ட்ரு தையல் இருக்கீங்க இல்லைங்களா? அந்த மார்க்குக்கு மேலே 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இடுப்பு இறக்கத்தாண்ட ஒரு மார்க் பண்ணிக்கணும். நெக்காண்ட ஒரு மார்க் பண்ணிக்கணும். அக்குலாண்ட ஒரு மார்க் பண்ணிக்கணும். இங்கே இறக்கத்தாண்ட ஒரு மார்க் பண்ணிக்கணும். இதை நம்ம கிராஸாக இப்படி வைக்கணும். ஏன்னா நம்ம இங்கே டாட் பிடிப்போம் இல்லைங்களா? அதுக்காக இங்கே கிராஸாக வைக்கணும். இங்கே 1.5 இன்ச் துணி எக்ஸ்ட்ரா வைக்கணும். வச்சுட்டு இந்த இடத்துல இன்ட்டு போட்டுட்டு நம்ம அங்கே கட் பண்ணி எடுக்கிறதுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். 5.5 இன்ச்சு நெக்கோட ஒயர்மே உங்களுக்கு, 2.5 இன்ச்சு ஷோல்ட்ரு, 3.5 இன்ச்சு கிளாத் இருக்கணும். சின்ன நெக்குன்றதுனால 6 இன்ச்சு ஷோல்ட்ரு வைக்கிறோம்.
அதுக்கப்புறம் இவங்களது மார்பு சுற்றளவு நான் இன்ச்சு டேப்பால் அளந்தால் 10 வருது. அதையும் பார்த்துக்கணும். நம்ம துணிலையும் பார்த்துட்டு இன்ச்சு டேப்பாலையும் பார்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும். இப்போது நான் இந்த ப்ளவுஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி மார்க் பண்ணுறது காட்டுறேன் பாருங்கள். இப்போது எடுத்துடணும். இந்த ரவுண்டெல்லாம் நம்ம கரெக்டாக அதில் எப்படி இருக்கோ அப்படியே வரைஞ்சிக்கணும். பாருங்கள், நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். 5.5 இன்ச்சு, இங்கே 10 இன்ச்சு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. 5.5 இன்ச்சு வளைவில் நம்மளுக்கு 8.25 இன்ச்சு ஆம்கோலோட அளவு வரணும். அது இன்ச் டேப்பை வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க. இதை வந்து பேக் கட்டிங். இந்த பேக் கட்டிங் பண்ணிட்ட பிறகு ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். எல்லாம் ஒரே மெத்தட் தாங்க. நம்ம அலோ ப்ளவுஸை போட்டு இப்படி கட் பண்ணும் போதும் எப்படி அலோ ப்ளவுஸில் என்ன இருக்கோ நம்ம அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். அவங்க உடம்ப நம்ம அளவெடுத்து மெஷர் பண்ணி கட் பண்ணாலும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு நல்ல தரவாகுதோ அந்த பிரகாரம் நீங்கள் கட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கலாம். ஏன்னா நான் எல்லா மெத்தட்லேயும் சொல்லித்தரேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே கட் பண்ணி தைச்சி அழகாக பர்ஃபெக்டாக கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. எல்லோரும் நம்ம கையில் தான் வருவாங்க. நம்ம வீட்டிலேருந்து அழகாக தைச்சி கொடுக்கலாம். ஒரு கடை போட்டு அதுக்கு ஒரு வாடகை கொடுத்து அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வருமானத்துக்கு ரொம்ப நஷ்டம் ஆகும். நம்ம வீட்டிலேருந்து அழகாக இப்படி செஞ்சு தரலாம். வீட்டு வேலையும் செஞ்சுக்கின்னு கஸ்டமருக்கும் நம்ம தைச்சி கொடுத்துக்கின்னு அழகாக சம்பாதிக்கலாம். இதுதான் வந்து பேக் கட்டிங். இந்த பேக் கட்டிங்கை வச்சு நான் ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறது சொல்கிறேன். இந்த பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளவுதான். இப்போ கட் பண்ணி எடுத்துட்ட பிறகு அங்கங்கே நம்ம இங்கே அர்க்காத்து போட்டுக்கணும். இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து, இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து எல்லாம் போட்டுட்டு இப்போது ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். இப்போ பேக்கை கட் பண்ணிட்டுங்களா? பேக்கை வச்சு ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். இது பாருங்க, பேக்கை இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கட்டு. பேக்கை அப்படியே நம்ம அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு இங்கே இதை பாருங்கள், அர்க்காத்து இருக்குல்ல, அங்கேருந்து இவங்களுக்கு 4.5 இன்ச்சு நான் அலோ ப்ளவுஸை காட்டுறேன். மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டரோட அளவை மார்க் பண்ணிக்கணும். அப்படியே நம்ம வரைஞ்சிக்கணும். நெக்கோட அளவை வரைஞ்சிக்கணும். ஊக்குப்பட்டியோட அளவை நம்ம வரைஞ்சிக்கணும். இப்போது அலோ ப்ளவுஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்று பார்க்கலாம். இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அலோ ப்ளவுஸ் வச்சு நான் காட்டுறேன். இப்போ இதை எடுத்துட்டோங்களா? இப்போது இது அலோ ப்ளவுஸ். அலோ ப்ளவுஸை வச்சு இதை பாருங்கள், ஊக்குப்பட்டி அதாவது ஃபஸ்ட்டு ஊக்குலேருந்து 4வது ஊக்கு வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த சைடு எடுத்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும். பாருங்கள், கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. இந்த பாருங்கள், அக்கலாண்ட அர்க்காத்துலேருந்து இவங்க டாட்டு அதாவது யோக் தைச்சிருக்கா இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து இங்கே கொஞ்சம் கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அதாவது அக்கலாண்டிருந்து யோக்கு வரைக்கும் இப்படி மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு நெக்கையும் நம்ம மார்க் பண்ணணும். நெக் இந்த மாதிரி என்ன நெக்கு அவங்க ப்ளவுஸில் இருக்கோ அது பிரகாரம் நம்ம வச்சுட்டு அப்படியே வரைஞ்சிக்கணும். ரவுண்ட் நெக் என்னவோ அப்படியே வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா இங்கே நம்ம செஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் பார்க்கலாம் வாங்க. செஸ்ட் பாயிண்ட் வரத்த ஷோல்டராண்ட 1/2 இன்ச்சு விட்டுட்டு, இது பாருங்கள் 1/2 இன்ச்சு விட்டுட்டு அவங்களோட பாயிண்ட் உயரத்தாண்ட ஒரு இந்த பாருங்கள் அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். இதுதான் வந்து செஸ்ட் பாயிண்ட்டு உயரம். ஊக் பட்டியாண்ட அளந்துக்கணும், சைடில் அளந்துக்கணும், செஸ்ட் பாயிண்ட் உயரமும் அளந்துக்கணும். எல்லாமே அளந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கே 2.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு இது 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே அவங்களது 9.5 இன்ச்சு இருக்குது. இது வந்து 4 இன்ச்சு இருக்குது. அந்த அலோ ப்ளவுஸில் என்ன இருக்கோ நான் அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு அது நல்லா இருக்குன்றாங்க, அதனால் அது பிரகாரம் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே ஒரு கிராஸ் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு கவர் தட்டு இந்த மாதிரி பேக்லேருந்து ஃப்ரண்ட்டு கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே என்ன இது நம்ம வீக்கட் போட்டிருக்கோமோ அதே மாதிரி நம்ம யோக்கு ரெடி பண்ணிக்கணும். யோக்கு வந்து இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால 4.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு அதாவது பிடிச்சி தைப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சுட்டு
இது ஃப்ரண்ட்டு, இது பேக்குக்காக வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் ஃப்ரண்ட்டும் யோக்கும். அதுக்கப்புறமா பட்டிக்கு நெக்குக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ப்ளவுஸை தைக்கணும். அப்படியே இந்த 5 ப்ளவுஸை நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா தைச்சி கொடுக்க வேண்டியது தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவங்க தாராளமாக 1.5 மீட்டர் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஃபுல் ஹேண்டு தைக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்ல வசதியாக இருக்கும். நீங்கள் யாருன்னா கஸ்டமரு லாங் ஸ்லீவ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி 1.5 மீட்டர் எடுத்து தர சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம 21 இன்ச்சு ஸ்லீவு கட் பண்ண முடியும். இப்போது நான் இப்போ 3 ப்ளவுஸ் போட்டிருக்கேன். அந்த 3 ப்ளவுஸை போட்டு நான் கட் பண்ணி வச்ச இந்த அளவு மார்க் பண்ணதையும் இது மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி வச்சதை போடணும். பாருங்கள், 2 ஃபோல்டிங் பக்கம் பேக்கு சென்டரில் ஸ்ட்ரெயிட் கட்டுறதுனால நேராக யோக்கு அந்த கரை பக்கம், ஸ்லீவு இந்த கரை பக்கம். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தைக்கலாம். ஈஸியாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.